வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்று மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனை. ஜூலை 30. மன நிறைவு மனிதனுக்கு மகிழ்ச்சி சுரங்கம் என்ற தலைப்பிலே கொடுத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு 5 வகையான நிலைகளை கொடுத்திருக்கின்றார் மகரிஷி. 1, உனக்கு என்ன வேண்டும் என்று நீ உன்னையே வினவிக்கொள். அப்பொழுது உனக்குள் எழும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் தான் உனக்கு வேண்டும் என்பது நன்கு விளங்கும். 1. 2, நீ எங்கு, எப்படி, எவ்விடத்தில் இருக்கிறாய் என்பதை உன்னை நீயே ஆராய்ந்து கொள். அதன் மூலம் நீ உனக்கு என்ன நல்லது செய்து கொள்ள முடியும், குடும்பத்திற்கு என்ன நல்லது செய்ய முடியும், இந்த சமூகத்திற்கு என்ன நல்லது செய்ய முடியும் என்று யோசனை உனக்குள் எழும். அந்த யோசனையின்படி உன்னிடத்திலே என்ன இருக்கின்றதோ அதை வைத்து உனக்கும் குடும்பத்திற்கும் ஊரார் சுற்றம் உலகு என்கின்ற வகையிலே அனைவருக்கும் என்ன நன்மை செய்ய முடியும் என்று யோசித்து நீயே அறிந்து அதை செய்துவிடு. எவரிடத்திலிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. எந்த நேரத்திலும் எவரிடத்திலிருந்தும் எதையும் மனிதன் எதிர்பார்க்க கூடாது. ஏன் என்று சொன்னால், நிறைவான வாழ்க்கையை இறைவன் அளித்திருக்கின்றார். அந்த நிறைவை ஏற்றுக்கொண்டு நாம் நிறைவாக வாழ்வதுதான் மனிதனுக்குள்ள ஒரு கடமை. அதை விடுத்து இது வேண்டும் அது வேண்டும், அவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பினை தவிர்த்து விடு. ஏன் என்று சொன்னால், மகரிஷி சொல்வது போல, எதிர்பார்த்தல் எனப்படுவது எப்பொழுதும் ஏமாற்றத்தையே தரும். அந்த ஏமாற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்பார்ப்பு கூடாது. 4வது, ஒவ்வொருவருக்கும் அறிவு இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்திலே தோன்றி இருக்கக்கூடிய தோற்ற பொருட்கள், உயிரினங்கள் அனைத்திலும் அறிவுதான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கின்ற நிலையிலே அடுத்தவரை அடக்கி ஆள்வதோ அவர்களை துன்பப்படுத்துவதோ இவையெல்லாம் இல்லாமல் எல்லோரிடத்திலும் அறிவு இருக்கின்றது. அவரவர்கள் அறிவுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுகின்றார்கள். அதனால் நான் எனது நிலைக்கு ஏற்றவாறு நான் நடந்து கொள்ளுகின்றேன். யாரையும் எவ்விடத்தும் நான் புண்படுத்த மாட்டேன் என்கின்ற ஒரு நல்ல நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். 5வது, அவசியமின்றி பிறர் செயலில் தலையிடாதே என்று சொல்லுகின்றார் மகரிஷி. எந்த காரணத்தை கொண்டும் மற்றவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்கின்ற அந்த தலையீடு எனப்படுவது இருக்கக்கூடாது. அவரவர்களிடத்திலே 1000 குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன் என்று சொன்னால், மனித பிறவி பல நூற்றாண்டுகளை பல யுகங்களை கடந்து வந்திருக்கின்றது. அதிலே ஏற்பட்டிருக்கின்ற கலகங்களின் அடிப்படையில் மனிதனிடம் குறையும் இருக்கும், நிறைவும் இருக்கும். ஆகவே அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்ய கொள்ள வேண்டியது இருக்கின்ற காரணத்தினால் நீ பிறரை விஷயத்தில் தலையிடவே கூடாது. உன்னுடைய நிலை என்னவோ அதை வரையில் ஒழுங்காகவும் அமைதியாகவும் செய்ய வேண்டும். இந்த மன நிறைவு எனப்படுவதை நாம் சற்று வித்தியாசமான கோணத்தில் யோசித்து பார்ப்போம். என்னவென்று சொன்னால், மகரிஷி அவர்கள் தவம் முடிந்த பிறகு சங்கற்பம் என்கின்ற சுய வாழ்த்தினை வைக்கின்றார். அதற்கு அடுத்தது வாழ்க்கை துணை நலத்திலிருந்து கடைசியாக வருகின்ற உறவுகள், நண்பர்கள் என்கின்ற வரையிலே குடும்ப வாழ்த்தாக வைக்கின்றார். அதன் பிறகு பார்த்தீர்களானால், நாம் செய்யக்கூடிய செயலிலே வேலைகளிலே யார் இருக்கின்றார்களோ அவர்களையும் எதிரிகளையும் வாழ்த்துகின்ற பொழுது சமுதாய வாழ்த்தாக வைக்கின்றார். ஆனால் அதே சமயம் நாம் மற்றவர்களுக்கு தவம் ஆசிரியராக இருந்து தவம் கொடுக்கின்ற பொழுது
அதிலே ஒன்றை சொல்லி நிறைவு செய்வோம். நாம் வாழ்த்துகின்ற பொழுது, நீங்கள் வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெறுவீர்களாக என்று வாழ்த்துகின்றோம். ஏன் என்று சொன்னால், அறிவு எனப்படுவதும் நிறைவு எனப்படுவதும் எதன் மூலம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், எனக்கு நானே என்னை நானே உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அது ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். அந்த நிறைவை அளிக்கக்கூடிய முதல் தவம்தான் ஆக்கினை என்று சொல்லக்கூடிய உயிரை அழுத்தமாக உணரக்கூடிய ஒரு அறிவு. அப்படி நாம் அந்த அழுத்தத்தை உணரச் செய்கின்ற பொழுது அப்பொழுதுதான் நாம் வாழ்த்துகின்றோம். ஏன் என்று சொன்னால், மனிதனுக்கு அப்பொழுதுதான் நான் யார், உடலளவிலே, உயிரளவிலே, மனநலத்திலே, குணநலத்திலே, வாழ்க்கை சுதந்திரத்திலே நான் எந்த நிலையில் இருக்கின்றேன் என்பதை நான் என்னை நானே உணர்ந்து கொள்வதற்காகத்தான் முதலில் ஆக்கினை கொடுக்கப்படுகின்றது. அதன் மூலம் என்னிடம் இருக்கும் அறியாமை விளக்கப்படுகின்றது. விளக்கப்பட்ட பின் அறிவு ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த கண் திறக்கின்றது. அப்படி திறக்கின்ற பொழுதுதான் நான் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு உடலளவிலே நான் எனக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும், உயிரளவிலே உயிரை வளப்படுத்திக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். அதற்காகத்தான் மகரிஷி காயகல்பம் என்கின்ற ஒரு அற்புத பயிற்சியினை கொடுத்திருக்கின்றார். உடலளவிலே உடற்பயிற்சி செய்து நாள்தோறும் செய்து நமது உடலை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். மனநலத்திற்காக அகத்தவம் என்று சொல்லுகின்ற அந்த நிறைவை கொடுத்திருக்கின்றார். அப்படி நாம் தவம் செய்து நம்புவதோ அடக்குவதோ அல்ல, அதன் மூலத்தில் நிலை நிறுத்துவதுதான் அகத்தவம் என்று சொல்லுகின்றார் மகரிஷி. அதற்கடுத்தது பார்த்தீர்களானால், சமுதாய நலம் குணநலம் என்று வருகின்ற பொழுது தன்னை அகத்தாய்வு செய்து கொண்டு அதன் மூலம் நாம் நம்முடைய மன நிறைவை எதன் மூலம் பெறலாம் என்று சொன்னால், இறைவனேதான் நானாக வந்திருக்கின்றேன் என்கின்ற நிலை ஒவ்வொருவருக்குள்ளும் வந்துவிட்டால் இந்த உலகத்தினுடைய அமைதி எனப்படுவது வெகு தூரத்தில் இல்லை என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.